முன்னாள் இராஜாங்க அமைச்சர் ஸ்ரீந்திர ராஜபக்ஷவை எதிர்வரும் 19ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இளஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு அதிகாரிகள் மற்றும் பிரதிவாதிகள் தரப்பு சட்டத்தரணிகள் முன்வைத்த வாதங்களை பரிசீலித்த பின்னர் கொழும்பு பிரதான நீதவான் தனுஜா லக்மாலி ஜெயதிங்க இந்த உத்தரவை பிறப்பித்திருந்தார். மகாவலி அதிகார சபைக்குச் சொந்தமான செவனகல கிரியப்பன் வெவ பகுதியில் உள்ள காணியில் சட்டவிரோதமாக கட்டப்பட்ட கட்டிடம் உட்பட பல சொத்துக்கள் மே 9, 2022 அன்று நடைபெற்ற பொதுமக்கள் போராட்டத்தின் போது சேதமடைந்தன. மேற்படி சொத்துக்கான இழப்பீட்டின் போது அந்த காணி இலங்கை மகாவலி அதிகார சபைக்கு சொந்தமானது என அடையாளப்படுத்தப்பட்டதால் இழப்பீடு மறுக்கப்பட்ட போதிலும் அதற்கு மாறாக இழப்பீட்டு அலுவலகத்தில் இணைக்கப்பட்ட சில அரசு அதிகாரிகளுக்கு தனது அதிகாரத்தை பயன்படுத்தி அழுத்தம் கொடுத்ததாக சஷீந்திர ராஜபக்ஷ மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அத்துடன் இந்த இழப்பீட்டை பெற்றதன் மூலம் ஊழல் செய்தல் மற்றும் சதி செய்தலுடன் இந்த சொத்துக்கள் மகாவலி அதிகார சபைக்கு சொந்தமானது என்பதால் மகாவலி அதிகார சபையின் சொத்துக்கள் குற்றவியல் ரீதியாக முறைகேடாக பயன்படுத்தப்பட்டுள்ளதாக சஷீந்திர ராஜபக்ஷ மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஸ்ரீந்திர ராஜபக்ஷ இளஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவின் அதிகாரிகளால் இன்று முற்பகல் கைது செய்யப்பட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலதிக தகவல்களை அறிந்து கொள்ள CNX தமிழ் ஃபேஸ்புக் செய்தி பக்கத்தை பார்வையிடவும்.